எதிர்கட்சி அரசியல் மட்டும் செய்கின்ற அனுகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தை எப்படி செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரையில் எதிர்கட்சியில் தங்களுடைய அரசியலை ஆரம்பிக்கப்பட்டு மறைந்த தலைவர் மருகும் அஷ்ரப் அவர்கள் அதை செவ்வனே செய்து கட்சியை உச்சகட்டத்திற்கு கொண்டு வந்து மாறி மாறி அரசாங்கத்துடன் சேர்ந்து இணைந்து ஆட்சி செய்த சகல அந்த அந்த அனுபவம் உள்ள கட்சி அங்கத்தவர்கள் எங்களுக்கு இருக்கின்றார்கள். நாங்கள் பெருமைப்படுகின்றோம். எங்களுடைய தலைவரையும் கூட அவர்கள் என்னதான் மனதிற்குள் எப்படிதான் வெளிப்பாடு பொறாமையாக இருந்தாலும் கூட காதுக்குள் சொல்வார்கள், விளங்கிய நாயகத்துமான ஹரி பல பொருளோ ஒப்பமதாண்டு அடிக்கடி அவரை பற்றி மனதுக்குள் அவர்கள் உண்மையாகவே என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாரிய ஒரு கௌரவம் அவரிடம் இருக்கின்றது. அவர் பேசுவாரா, அவர் வருவாரா, எங்களோட கூட்டத்துக்கு இந்த கமிட்டிக்கு வருவாரா என்று கேட்கிற அளவுக்கு அவர் மிகவும் அவருடைய பணி, அவருடைய ரோல் பாராளுமன்றத்தில் எங்களை எல்லாரையும் பெருமையாக்கின்றது. நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடிக்கடி சொல்லிக் கொள்வோம். அவர்கள் பேசும் பொழுது எங்களுக்கு பெருமையாக இருக்கும். அப்படி போன்ற ஒரு தலைமுத்துவம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கடைசியாக ஒரு விடயத்தை மட்டும் தெரிவித்து முடிக்கலாம் நினைக்கின்றேன். காலையில் பேசும் பொழுது தலைவர் அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய கொழும்பு மாநகர சபை வெற்றிடம் ஆகும் பொழுது அதை அவசரமாக நடத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். எங்களுடைய ஊடகவியலாளர் உஷாராக அதை சிந்திப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் கொழும்பு மாநகர சபை ஏற்பட்டிருக்கின்ற அந்த பிரச்சினை ஒரு நிமிடம் கூட தாமதம் என்று அல்லாஹ் நாடி மாறுவாறு எப்பொழுது சரியாக சட்டப்படி அன்று வெற்றிடம் ஏற்படத்தான் போகின்றது. இன்ஷா அல்லாஹ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கச்சிதமாக அந்த சகல சவால்களை நாங்கள் சவால்களின் எல்லாத்தையும் தோற்கடித்து நிச்சயமாக அந்த வெற்றிடத்தை சட்டப்படி நியாயப்படி பெரிய காலத்துக்குள் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற அந்த விடயத்தை தலைவரிடம் பகிரங்கமாக கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.